ஆர்எஸ் கவின் ஆன்லைன் கோச்சிங் சென்டர் கூட்டுறவு வங்கி தேர்வின் வெற்றியின் முகவரி. எங்களின் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த 21/8/2026 அன்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் ரமேஷ் அவர்களால் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. சார்ந்த முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய சேனல் சார்பாக ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு நடைபெறுவதும் டெலிகிராம் சேனலில் தான், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பயோ கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதற்கு முன்னால் இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டு கீழ் செயல்படக்கூடிய அந்த கோவில்களில் உள்ள பணியிடங்கள் என்பது அந்தந்த செயல் அலுவலர், இணை ஆணையர், அறங்காவலர் குழு வாயிலாக தான் நேர்முக தேர்வு வைத்து நடத்தி ஆட்களை நியமனம் செஞ்சாங்க. ஸோ இதில் மேக்சிமம் முறைகேடுகள், அதாவது பணங்களை பெற்றுக்கொண்டு பணியாளர்களை நியமனம் செய்வது தான் மறைமுகமாக நடந்திருக்குது. ஸோ இப்போது அதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிருவோம், அதற்கு பதிலாக இந்த பணியாளர் தேர்வு ஆணையத்தின் வாயிலாக பணியாளர்களை தேர்ந்தெடுத்து நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருக்கோவில் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ரீசெண்டாக கூட திருவண்ணாமலையில் நடந்த அந்த இன்டர்வியூவை முழுமையாக கேன்சல் பண்ணி ரத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போவும் பழனி கோவிலில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நேர்முக தேர்வு கூட இது வரைக்கும் நடத்தாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் இந்த பணியாளர் தேர்வு ஆணையம் அமைத்து அரசாணை வெளியிட்ட பிறகு அதன் வாயிலாக தான் இந்த பணியாளர்கள் எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பணியாளர் தேர்வு ஆணையம் அமைப்பது பெருசு கிடையாது. ஸோ எழுத்து தேர்வு வைத்து அந்த எழுத்து தேர்வின் அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்யணும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஹெச்ஆர்என்சியுடைய கட்டுப்பாட்டு கீழே எவ்வளோ கோவில்கள் இருக்குது சார் தகவலை பார்க்கலாம். ஸோ திருக்கோவில்கள் கிட்டத்தட்ட 43,677 கோவில்கள் இருக்குது. ஸோ எல்லா கோவில்கள்லையும் இந்த காலி பணியிடங்கள் இருக்குமானா கிடையாது. பெரிய பெரிய கோவில்கள் ஆண்டிற்கு வருவாய் ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு மேலே வருவாயை ஈட்டக்கூடிய கோவில்களில் கண்டிப்பாக பணியிடங்கள் இருக்கும், சரிங்களா? அந்த பணியிடங்கள் என்னென்ன பணியிடங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம இந்த வீடியோ பதிவிலேயே பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 43,677 திருக்கோவில்கள் இருக்குது. சமண திருக்கோவில்கள் 24 இருக்குது. திருமடங்கள் 45, திருமடத்துடன் இணைந்த திருக்கோவில்கள் 81, அறக்கட்டளை 1298, பள்ளிகள் 25, பாலிடெக்னிக் கல்லூரி 1, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 9. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பின்படி திருக்கோவில் மற்றும் கல்வி நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஸோ இந்த திருக்கோவில்கள் சொல்லப்பட்டுள்ள 43,677 கோவில்கள், சமண திருக்கோவில்கள் 24, பள்ளி 25, பாலிடெக்னிக் கல்லூரி 1, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 9. ஸோ இவற்றில் உள்ள பணியிடங்கள் இதில் நிரப்பப்படும், சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ எழுத்து தேர்வு வச்சு அதன் அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்வது தான் சிறப்பாக அமையும். ஸோ இவங்க கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் இது எழுத்து தேர்வு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு நிரப்புகிறாங்களான்னு தெரியல. சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அரசாணை வெளியிட்டதற்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த அமைப்பை அமைச்சிருவாங்க உறுதியாக, சரியா? ஸோ இதில் என்னென்ன பணியிடங்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர், கணக்கர், காசாளர், விற்பனை உதவியாளர், மின் பணியாளர், மேற்பார்வையாளர், கணினி இயக்குவர், நூலகர், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, தோட்டக்காரர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள். ஸோ 13 வகையான போஸ்டிங்ஸு கண்டிப்பாக இருக்கும். பெரிய பெரிய கோவில்களில் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ் இருக்கும். உதாரணமாக திருவண்ணாமலை, பழனி, தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில், நம்ம திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, இது போன்ற பெரிய பெரிய கோவில்களில் கண்டிப்பாக இந்த 13 வகையான பணியிடங்கள் இருக்கும். அதுபோக அர்ச்சகர் அது சார்ந்தவைகள் இதுவரைக்கும் நேர்காணல் தான் வச்சு எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஆணையம் அமைத்ததற்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அரசாணையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க என்னென்ன பணியிடங்களுக்கெல்லாம் ஆட்களை எடுப்போம் சார்ந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ கல்லூரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உதவி பேராசிரியர், நூலகர்,
உடற்கல்வி இயக்குனர், அலுவலக கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், கணினி இயக்குபவர், அலுவலக உதவியாளர், காவலர், தூய்மை பணியாளர்கள், இப்படி 9 வகையான பணியிடங்கள் இருக்கும். பள்ளிகளை பொறுத்தளவில் முதுகலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர்கள், இளநிலை உதவியாளர்கள், ஆய்வக உதவியாளர்கள், பதிவுரை எழுத்தாளர்கள், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், இப்படி பல காலி பணியிடங்கள் இப்போவும் இருக்குது ஹெச்ஆர்என்சிக்கு கீழே கோவில்களில். கண்டிப்பாக இந்த அமைப்பு உருவாக்கப்படுவது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு பணியாளர்கள் நியமனம் செய்யும் பொழுது எந்த ஒரு முறைகேடும் ஏற்படாமல் அரசாங்கம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த